கண்ணன் கதை நாம் யாவரும் அறிந்ததே. ஆனால் காலம் காலமாக புராண கதைகளும் இதிகாச இலக்கியங்களும் எவ்வளவு முறை கேட்டாலும் நமக்கு அலுப்பதில்லையே. காரணம், ஒவ்வொரு முறையும் நாம் அதை வெவ்வேறு வகையான மனிதர்களிடம் அவர்கள் வெவ்வேறு பாணியில் சொல்லும் விதவிதமான உதாரணங்களோடும் வகை வகையான உருவங்களோடும் கேட்டு கேட்டு வித்தியாசமான உணர்வுகளை பெறுவதால் தான் மீண்டும் மீண்டும் கேட்கவும் அல்லது பார்க்கவும் செய்கிறோம். அதே போன்ற ஒரு புதிய உணர்வு தான் இந்த திரைப்படம் பார்க்கும் போதும் உண்டாகிறது. இளவரசன் கம்சன் கொடுங்கோலன் மக்களை அடிமைகளாக வைத்து ஏராளமான வேலைகளை வாங்குகிறான். பதிலுக்கு அவர்கள் வேலை செய்ய தேவைப்படும் உணவை கொடுக்காமல் அதில் பாதியாக்குகிறான். தட்டி கேட்கும் மன்னனாகிய தந்தையை கண்டுகொள்ளாமல் அவரையும் சிறையில் தள்ளி தானே மன்னனாக முடிசூடிக் கொள்கிறான். துர்குணம் கொண்டவனானாலும் தங்கை வாசுகி மேல் அளவில்லா பாசமும் பரிவும் காட்டுகிறான். ஒரு நல்ல நாளில் தன் தங்கைக்கு பொருத்தமான மணாளனாக வசுதேவன் என்ற ஆயர்குல தலைவனை தேர்ந்தெடுக்கிறான். தன் தங்கைக்கும் அவள் கணவனுக்கும் தானே தேரோட்டியாக முடிவு செய்து தேரில் ஏறி குதிரைகளை தட்டி முடுக்கி விடுகிறான். அந்த நேரம் மேகம் திரண்டு பலத்த சூறைக்காற்று வீசுகிறது. வானில் கண்ணை பறிக்கும் ஒளிவெள்ளம் தோன்றி பின்னணியில் அசரீரி ஒலிக்கின்றது. மன்னன் ஹம்சா, உனக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது. உன் தங்கையின் வயிற்றில் பிறக்கப் போகும் 8வது ஆண் குழந்தை உனக்கு யமனாகப் போகிறது. உன் உயிரை எடுக்கப் போகின்றது என்ற வசனம் கேட்டு அக்கணமே தன் தங்கையையும் அவள் கணவன் வசுதேவனையும் சிறையில் அடைத்து பலத்த காவலுடன் குழந்தை பிறந்தால் உடனே தகவல் சொல்லவும் ஆள் ஏற்பாடு செய்கிறான். வசுதேவனோ, ஹம்சா, உன் தங்கைக்கு 8வது குழந்தை பிறக்கும் வரை பொறுத்து மீதமுள்ள 7 குழந்தைகளை விட்டுவிடு. 8வது குழந்தை நானே உன்னிடம் கொண்டு வந்து அந்த குழந்தையை ஒப்படைக்கிறேன் என்று சொல் கேட்டு அப்படியே ஆகட்டும் என்கிறான். ஆனால் பிறகு அவன் அமைச்சர்கள் இருவரின் பேச்சை கேட்டு தாமரை இதழ்களில் எது முதல் இதழ் எது கடைசி இதழ் என்று எப்படி நாம் கண்டுணர முடியாதோ அதே போல என்னை கொல்ல வரும் குழந்தையில் எது 8வது குழந்தை என்பதில் குழப்பம் வரும் என்று மறுத்து குழந்தை ஒவ்வொன்றையும் வரிசையாக கொள்கிறான். இப்படி குழந்தைகளை கொண்டு வரும் பொழுது 7வது குழந்தையாக காளியும் 8வதாக கண்ணனும் பிறக்கிறார்கள். கடவுள் விஷ்ணு, வசுதேவர், வாசுகி இருவர் முன் தோன்றி என்னை கோகுலத்தில் இருக்கும் யசோதா என்ற பெண்ணிற்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தையை மாற்றி என்னை அங்கே கிடத்திவிட்டு அப்பெண் குழந்தையுடன் மதுரா வந்து உன் அருகில் வைத்துக்கொள் என்று சொல்லி மறைந்து விடுகிறார். வசுதேவர் கண்ணனை தூக்கி கொண்டு இடியும் மின்னலும் இடைவிடாத பெருமலையுடன் மதுரா வீதிகளை கடந்து கோகுலம் வருகிறான். இருளில் மலை வெள்ளம் பெருக்கெடுத்து வசுதேவரை முன்னேற விடாமல் மூழ்கடித்து விட பார்க்கிறது. குழந்தை கண்ணனுடன் செய்வதறியாது மலைத்து நிற்கும் போது நீரிலிருந்து பல தலைகளுடன் மிகப்பெரிய ராட்சத உருவமுடன் தலைகளையே குடைகளாக மாற்றிக்கொண்டு கண்ணனுக்கும் வசுதேவருக்கும் மலையின் பெரும் சீற்றத்திலிருந்து காப்பாற்றி கரையேற உதவி புரிந்து பின்பு மறைந்து விடுகிறது. வசுதேவன் யசோதியின் இல்லம் அடைந்து கண்ணனை யசோதியின் அணைப்பில் விட்டுவிட்டு அங்கிருந்த பெண் குழந்தையான காளியை அள்ளி எடுத்து வந்து ரகசியமாக சிறை சேர்க்கிறான். அதே நேரம் அவசரமாக வந்த கம்சன் பெண் குழந்தை இருப்பதைக் கண்டு அதிர்கிறான். பின்பு சுதாரித்துக் கொண்டு அதையும் கொள்வதற்கு துணிகிறான். குழந்தை வடிவில் இருந்த காளி அசுர உருவம் எடுத்து அவனை பார்த்து எள்ளி நகையாடி எச்சரிக்கை விடுத்து மறைந்து விடுகிறான். போகும்போது கண்ணன் வேறொரு இடத்தில் அவதரித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு செல்கிறான். பின்பு கம்சன் கடும் கோபம் கொண்டு தன் தங்கையின் மகனான கண்ணனை கண்டுபிடித்து கொன்றானா அல்லது தன் தாய்மாமனை கண்ணன் போரிட்டு கொன்றானா? மதுரை மக்கள் விடுதலை பெற்றார்களா? கண்ணன் தன் சொந்த பெற்றோர்களை சந்தித்தானா? யசோதா, ராதா, பலராமன் இவர்கள் நிலை என்ன என பல பல சுவையான கேள்விகளுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் திரையில் காட்சிகளால் மிரட்டி நம்மை இருக்கையின் நுனிக்கு இழுத்து வந்து முழு படத்துடன் ஒன்றச் செய்து கட்டி போட்டு விடுகிறார்கள். இதை நிச்சயம் 3D கண்ணாடி அணிந்து பார்க்க வேண்டும். அவ்வளவு பிரம்மாண்டம் நம் கண் முன்னே விரிகிறது. டைட்டில் பாடல் மற்றும் பின்னணி காட்சிகள் நம் கண்களுக்கு பசுமை விருந்தளிக்கும். படத்தின் ஆரம்ப காட்சியே அதிர்கிறது. அமைதியாக நிலவும் மதுரா வீதிகளையும் மக்கள் நடமாட்டமும் ஆவினங்கள், பறவைகள், விலங்குகளின் அழகிய அசைவுகளையும் கவர்ச்சியான குரலோசைகளையும் குழந்தைகளின் பிஞ்சு மொழிகளையும் கிழித்து கொண்டு பெரும் ஓசையுடன் கம்சனின் படை நுழைவதையும் அதைத் தொடர்ந்து நடந்தேறும் அநியாய அக்கிரமங்களையும் திடுக்கிடும்படி காட்சிகளில் விவரிக்கிறார்கள். புயலில் அகப்பட்ட பூஞ்சோலை போல் மத யானை கூட்டத்தின் இடையே சிக்கிய கரும்பு தோட்டத்தை போல் மதுராவே உருக்குலைந்து போய்விடுகிறது. அதைத் தொடர்ந்து மதுரா நகரை நிர்மாணிக்க மக்கள் அடிமைகளாக உழைப்பதும்
துயரங்களையும் அனுபவிப்பதும் கண்ணீரை வரவழைக்கும் அற்புதமான நேர்த்தியான காட்சி அமைப்புகள். இந்த காட்சி அமைப்புகள் பிரின்ஸ் ஆஃப் எகிப்துவில் வரும் காட்சிகளை நினைவுபடுத்தும் அதே வேளையில் அப்படத்தின் தரத்திற்கு நம்மாலும் உழைக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். கம்சனின் அரண்மனை, மலை உச்சியில் பலமான காவலில் இருக்கும் சிறைச்சாலை, மதுரா வீதிகள், கோகுலம், கண்ணன் துள்ளி விளையாடும் புல்வெளிகள், வண்ண வண்ண பூக்கள் சொரியும் பிரம்மாண்டமான மரங்கள், இயற்கை எழில் கொஞ்சும் மலைகள், சோலைகள் என பேக்ரவுண்ட் ஓவியர்கள், மேட் பெயிண்டிங் செய்யும் போட்டோஷாப் டிசைனர்கள் என படத்தின் பின்னணி காட்சிகளை படத்தின் சூழ்நிலைக்கேற்ப வர்ணஜாலங்களால் வாரி இறைத்து கண்களுக்கு விருந்து படைக்கிறார்கள். படத்தில் எண்ணற்ற பாத்திர படைப்புகள், மக்கள், அரண்மனை சேவகர்கள், படை வீரர்கள், குதிரைகள், கண்ணனை கொல்ல வரும் அசுர பாத்திரங்கள் மற்றும் துணை இணை என ஒவ்வொன்றிற்கும் மெனக்கெட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கம்சன், கண்ணன், வசுதேவன் மற்றும் கம்சனின் 2 கைத்தடிகள் என சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணனை கொல்ல வரும் பூதகியின் கதாபாத்திரமும் அதற்கு வலிமை சேர்க்கும் பின்னணி பாடல் மற்றும் அவளுடைய சேனைகள், பூதகணங்கள் ஆகியவற்றின் ஆடலும், பூதகியின் முகபாவங்கள் மற்றும் நடன அசைவுகள் அற்புதம். அத்துடன் காட்சியோடு ஒன்றிவிடும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்களான லைட்டிங், ஸ்மோக்கிங் மற்றும் பல கிராபிக்ஸ் உத்திகள் அபாரம். இது தவிர பறவை உருவில் அரக்கன், சூறைக்காற்று வடிவில் வரும் அரக்கன் என பல வில்லன்கள் கண்ணனை துரத்துகிறார்கள். இவர்கள் கண்ணன் கையில் சிக்கி வதைபடும் காட்சிகளை குழந்தைகள் ஆரவாரமுடன் ரசிக்கிறார்கள். அதேபோல் கண்ணன் வெண்ணெய் திருடுவது, பால் குடங்களை உடைப்பது, கட்டிய உரலுடன் சென்று மரங்களை சாய்ப்பது, வாயினுள் உலகையே வைத்து தாய்க்கு அச்சமூட்டுவது, ராதையை கேலி செய்வது என நிறைய காட்சிகள் அரங்கை சிரிப்பால் அதிர வைக்கின்றன. கிளைமாக்ஸில் கண்ணன் மலர்களுடன் மோதுவது, கம்சனை பந்தாடி கொள்வது என இருந்த போதிலும் பலசாலியான கம்சனை 2 தாக்குதலில் கொண்டு விடுவது என்பது படம் பார்ப்பவர்களின் ஆர்வத்தை சற்று குறைத்து விடுகிறது. ஏனென்றால் கண்ணனை கம்சன் நேரடியாக மோதுவது கிளைமாக்ஸில் மட்டும்தான் என்பதால் இன்னும் கூடுதல் நேரமும் கவனமும் செலுத்தியிருக்கலாம். மற்றபடி மோதும் காட்சியில் உள்ள வேகமும் அனிமேஷன் மற்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அனைத்து மிக அருமை. இது குழந்தைகளுக்கான படமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த வயதினரையும் கவரும் என்பதில் ஐயமில்லை. படத்தில் நிறைவான விஷயங்கள் நிறைய இருப்பதால் சில குறைகள் ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. காரணம், இப்படம் முழுக்க முழுக்க இந்திய அனிமேஷன் ஓவியர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களை வைத்து உருவான படம் என்பதால் இதை நாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்க வேண்டியது அவசியம். மொத்தம் இதற்கான 7.5 ஆண்டுகள் காலம் மற்றும் செலவுகள், சந்தித்த சோதனைகள், பங்கு பெற்ற ஓவியர்கள் மற்றும் கலைஞர்கள் எண்ணிக்கை என எவ்வளவோ விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட மாபெரும் முயற்சிக்கு ஆதரவளித்தும் மற்றும் அனிமேஷன் கலைஞர்களுக்கு பெயரையும் புகழையும் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்த ரிலையன்ஸ் அனிமேஷன் தயாரிப்பாளர்களுக்கும் இம்மாபெரும் படைப்பு வெளிவர ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பும் நல்கிய ஆசிஷ் குல்கர்னி மற்றும் பல்வேறு திறமை வாய்ந்த கலைஞர்களை ஒன்றிணைத்து அனிமேஷன் துறையை ஊக்கப்படுத்தி படத்தினை சிறிதும் தொய்வில்லாமல் இயக்கிய இயக்குனர் விக்ரம் மெட்டூரிக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் விருதுகளையும் நிச்சயம் இந்திய மக்கள் கொடுத்து கௌரவப்படுத்துவார்கள் என்பதில் எவருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது.